இந்த வசம்புல இருந்து ஒரு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதோட அதிமதுரம் 2 கிராம் எடுத்துக்கலாம். இந்த 1 கிராம் வசம்பையும் அதிமதுர பொடி 2 கிராமையும் 100 மில்லி தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஒரு கஷாயம் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இந்த கஷாயம் 100 மில்லி தண்ணியில இருந்து கொதிச்சு 25 மில்லியா ஆக்கணும். இத காலையிலயும் நைட்டும் ஃப்ரெஷ்ஷா வச்சு 2 நேரமும் சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிச்சிட்டே வரும்போது நெஞ்சில் இருக்க கபம் கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த வசம்புக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு. இந்த வசம்ப அளவான டோசேஜ்ல நாம எடுத்துக்கணும். பெரியவங்க அடல்ட்ஸ் டோசேஜ் 500 மில்லிகிராம்ல இருந்து 1 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்ல இந்த டோசேஜ் கண்டிப்பா மாறும். அதாவது நியூ பார்ன்ல இருந்து 2 இயர்ஸ்க்குள்ள பேபி வெயிட்டை பொறுத்து இந்த டோசேஜ் கண்டிப்பா மாறும். அப்படி அதிகமான டோசேஜ்ல கொடுக்கும்போது என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்னா, அதிகமான வாந்தி வரலாம், இல்ல பேதி ஆகலாம்.